ஹெச்ஏபி ஆக்சுவலாக வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறாங்கன்னா நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க கொடுக்குறதே இருக்காங்களா நீ இவ்வளோ அவங்களுக்கு வாங்கிடுவாங்க. ஏன் வாங்குறாங்கன்னா ஸ்கூல் நேஷனல் கிடைக்கும் கூட வாங்கலைன்னா நீ எதுக்கு டீம் வச்சுருக்காங்க சொல்லி அந்த பீடியை வீட்டுக்கு வெட்டிடுவாங்க. இல்லைன்னா காசு ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்காக நீ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஒரு தடவை கூட போய் நீங்கள் ஸ்கூல் ஃபெடரேஷன் போய் வின் பண்ணதே கிடையாது. ஏன்னா ப்ராப்பரான செலெக்ஷன் இல்லாத காரணம். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். ஒரு இடத்துல ப்ராப்பராக செலக்ட் கொடுக்குறது இப்போ கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 4 பேரை உங்களை பறிச்சு கொடுத்துட்டாங்க. சூப்பர். நான் வின் பண்ண கூட வாங்கல. நான் வின் பண்ணி கொடுக்கல. நான் கேட்க அவன் ஏற்ற கேட்கறது. இதனால நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஸ்கூல் நேஷன் தெரிஞ்சிடும். சும்மா போயிட்டு வரக்கூடாது. இந்த வருஷம் டீம் போயிருக்குது. எந்த பொசிஷனும் வரல. பண்ணி தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த வருஷம் போய் எந்த வருஷம் பொசிஷன் போயிட்டு கண்டிப்பாக தெரியணும். இந்த வருஷம் நான் போகிறேன் பொசிஷன் தான். இதுதான் உன்னுடைய அடுத்த கட்ட நடத்தக்கூடிய முதல் மூவ்மெண்ட்டே இருக்காங்க. எல்லாரும் போறாங்க. எல்லாரும் நிறைய எதை போகுது. எல்லாரும் போறாங்க. அது மாதிரி போறாங்க. விருப்பப்படுறீங்க புரியாது தம்பி. 4 பேர் இருக்கீங்க. இப்போ 3 பேர் ஏதாவது 3 பேர் நல்லா செலக்ட் பண்ணிருப்பாங்க. 4 பேர் நல்லா ஆடுறோம் பியூர். இன்னும் 3 பேர் பியூரா இருப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் வரும். ஒன்றை உள்ளே இருக்கும் வெளியே இருக்கும் பண்ணுவாங்க. உயிரை கொடுத்தா இது செய்யணும். ஜெயிச்சா மட்டும்தான் நடக்கும். தமிழ்நாடு நடக்கும். இதுதான் உன்னை சரித்திரம். உனக்கு சரித்திரம் அதுதான். இது வரைக்கும் வின் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்றேன். நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் ஒர்க் பண்ணாக்க இடையில வின் பண்ணாங்க. இன்னும் ஐடியா இல்லை. வின் பண்ணிருக்காது. எல்லாரும் என்னென்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா போட்டி போட கோச்சும் டைம் பாஸ் போகிறது. நேரம் போகிறது. வருவாங்க போவாங்க. டீம் பிள்ளைகள் கொடுத்துருவாங்க. அவங்க ஜாலியாக இருக்க போவாங்க. கோச் மேனேஜர் போவாங்க. பிள்ளைகள் இருந்தாலே போங்க விடுவாங்க. அப்படியே இருப்பாங்க. பற்றி விசுவாசத்துல எல்லாம் நீ 4 பேர் நான் இப்போ நினைக்கவே 4 பேர் இருப்பாங்க. புரிஞ்சா? ஏன்னா ஒரு பொருள் நடத்துறோம். தெரிஞ்ச முன்னாடி உங்களுக்கு மேட்ச் நடத்துவோம். டிஸ்ட்ரிக்டா எப்படி தந்தாங்க ஐடியா இல்லை எனக்கு. நான் இந்த குழப்பத்துல இருக்கேன். அதுக்கு இன்வென்ட் பண்ணாலும் தந்துருவாங்க. அவங்க என்ன பண்ண செலக்ஷன் முதல்ல வச்சுருவாங்க. மேட்ச் பரவாயில்ல. எதுக்குன்னா மேட்ச் விளையாடுறவங்க கொடுத்துறவங்க நல்ல விளையாட்டு கொடுக்க வேண்டியிருந்தா அதுக்காக ஃபர்ஸ்ட் செலக்ஷன் கொடுத்துருவாங்க. ப்ராப்பரா அவங்க அந்த ஐடியாவே இதுதான். ஆக்சுவலி எங்க எந்த உலகத்துல ஒரு கேனர் இருக்கலாம்.
மேட்ச்ல ஆடுறத பார்த்து அந்த மேட்ச்ல யார் ரன் ஆடுறா, செமி யார் வரா, ஃபைனல் யார் வரா, யார் யார் எங்கெங்க போனான்னு ஒரே இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய இடம் தான் தெலுங்கு மட்டும் வேலை. நீ கன்னியாகுமரியில் ஒருத்தர் என்ன பார்த்த நல்ல நானூறு விளையாடுவான், செலக்ஷனே கொடுக்காம, இல்ல மெட்ராஸ் ரெண்டு நல்லா ஆடும், செலக்ஷனே கொடுக்காம ஒரு டிஸ்ட்ரிக்ட் 10 பேர் எடுத்து அவங்க வேண்டிய ஆளை வர வச்சுட்டு நல்ல விளையாட ஒதுக்கிட்டு எடுத்தா எப்படி போய் சேரும்? வராது. இந்த செலக்ஷன் மெத்தடே ஃபர்ஸ்ட் டஃப். நீ அதையும் மிஞ்சி நீ வாங்கியிருக்காங்கன்னா எஸ்எம் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்கீங்க முன்னாடி 2014 வின் பண்ணிருக்கீங்களா, அந்த பேருக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. இந்த பேர் என்ன செய்யணும்? நீங்க இன்னும் என்ன செய்யணும்? எஸ்எம் ஸ்கூல்ல எங்க கொண்டு போனோம்? எஸ்ஜேபியில கொண்டு போய் நம்ம தமிழ்நாடு என்ன செய்யணும்? பண்ணலாமா? தூக்கி கை 2 4 வரும், யாரும் தூக்கி 6 முக்கியம். நீங்களாம் விளையாட வந்திருக்கீங்களா தம்பி? அப்படிதானே? இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இந்தியா டீமை உருவாக்குறதுக்கான ஒரு பட்டறை தான் இது. பட்டறைன்னா ஒரு ஒரு பிளேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம். இதைத்தான் ஒலிம்பிக் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் ப்ரீ ப்ரிப்பரேஷன் சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. இப்போ 2025 35 ஒரு இடத்துல நடக்கும், ஒரு இடத்துல ஒலிம்பிக் நடக்கும். அதுக்கு ஒவ்வொரு நாடும் தன்னை ப்ரிப்பேர் பண்ணும். எப்படின்னா 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணோம். ஒலிம்பிக் லெவலுக்கு ஒரு பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு போவோம். இது வந்து நிறைய நடக்கக்கூடிய இடம். ரஷ்யா, சைனாவில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடத்துவாங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி இது நடக்கும், நடக்கும். ஏன்னா 5 வயசுலேயே பிடிச்சிட்டா 10 வயசுலேயே பிடிச்சிட்டா அவன் கபடி அந்த அவனுக்கு ஜிம்னாஸ்டிக்ஸு என்னென்ன கேம் பிடிச்சோ அந்தந்த கேமில் கொண்டு போய் பண்ணிடுவாங்க, பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இதான் நடக்குது. இது அதே சேம் மெத்தட் எங்கே நடக்குது? உங்கள் எஸ்எம் ஸ்கூலில் நடக்குது. புரிஞ்சா? நீ நம்ம இப்போ அடுத்த நேஷனல்ஸும் பிடிக்க முடியாது, நீ அடுத்த ஒலிம்பிக்கும் பிடிக்க முடியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ பிடிக்க போகிறா, விளையாட போகிறா. நீ 10 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருக்கான்னு இப்போ முடிவு பண்ண முடியாது. நீ என்ன பண்ணு? உங்கள் கோச்சு சொல்லித்தரதை கேட்டு உழைச்சி என்ன செய்யுங்க, நல்லா உழைப்பை மட்டும் கொடு, பாக்கி யார் பார்த்துக்கிடுவா? புரிஞ்சா? எதை கட்டணும் கவலைப்படாத, யாரை பார்த்தா என்ன செய்யாத, பயப்படாது. பயம் இருந்தால் விளையாட்டு போச்சு. நான் தான் முதலே சொன்ன கான்செப்ட் கண்டென்ட். பயம் உனக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு பிட்டு கூட இருக்கக்கூடாது. முடியாதுன்னு நீ ஒரு விஷயத்த ஒரு பிள்ளை எல்லாரும் ஒன்றே மாதிரி தான் விளையாட வரான். இவனை அடிக்க முடியாது, இவன் போயிடுவான், முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது. நீ முடியும்னு நினச்சா எல்லாம் சாத்தியம். புரிஞ்சா? நிறைய பேர் நிறைய விதமான கதைகள் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இயற்கையிலேருந்து ஒரு கதையை சொல்கிறேன். கருவண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருவண்டுன்னு சொல்லுவாங்க. சின்னதாக சின்ன கருவண்டு, இந்த கரிச்சல்னு சொல்லுவோம். அந்த கருவண்டு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு ரெக்கை சின்னதாக இருக்கும், கீச்சின்னு அடிச்சுட்டு போகும். அப்போ அந்த ரெக்கையை சயின்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு இந்த இவ்வளோ வண்ணத்தான ஒரு பிராணியால் பறக்க முடியாது, இந்த ரெக்கையை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் இயற்கை, பிரபஞ்சம், கடவுள் அது வல்லவர். இவங்க இன்னும் அது பறக்குக்கான வாய்ப்புகள், எந்த வெயிட்டை வச்சுட்டு பறந்துக்கூடாது. இப்போ பெரிய ராஜாளி பறக்குன்னா அது பெரிய ரெக்கை இருக்கும், இருக்குமா இருக்காதா? வெயிட் 10 கிலோ இருக்குன்னா அது அவ்வளோ ரெக்கை வெயிட் போட்டால் தான் போக முடியும். இது கணக்கே பண்ண முடியாது. அது இந்த பிரபஞ்சம் நமக்கு இயற்கை முடியும்னு காட்டுதா? அதே மாதிரி தான் நீ எந்த ஃபிகராக இருந்தாலும் இதை முடியாதுன்னு மட்டும் நினைக்காது, எப்படி அதை அடிக்க முடியும்னு பாரு. ஒரு சின்ன ஃபிகராக இருந்தால் நீ இதை எப்படி அடிக்க முடியும்னு பாரு. முடியாதுங்க என்ன செய்ய கிடையாது, இடமே கிடையாது. இந்த பயத்தை போக்கிட்டு இந்த நம்பிக்கையோட பயன் பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், ஈஸியாக நடக்கலாம். எதிர்பார்த்து கதை செய்யாத, எதுவுமே எதிர்பார்த்து என்ன செய்யாத, உன் வேலையை செஞ்சுக்கிட்டு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீ வந்து என்ன செய்யணும், உழுது, ஒரு நிலத்தை உழுது நல்ல இடமா பார்த்து ஒரு விதையை போடுங்க தான் உழைப்பு. கடவுள் மழை தரது யாரு? என்னைக்கு மழை வரும் நீ கண்டுபிடிக்க முடியுமா? யாராவது என்னைக்கு மழை வரும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீ நல்லா விளைப்பா, நல்ல எண்ணத்தோட நல்ல விளைச்சேன்னா அது என்ன செய்யும், பயிரா மாதிரி பலனாக தரும். அதனால் நல்ல இடத்துல நீ விதைக்கிறா. விதையை தரது யாரு? பூமி தந்திருக்கா யாரு? எஸ்எம் ஸ்கூல் பூமி தந்திருக்கு. அதில் உழுது விதைக்கிறா, கண்டிப்பாக ஒன்று பலன் தரும், நல்லா வரலாம். என்ன, ஆல் தி பெஸ்ட். எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம திருச்சியில் நிறைய பேர் சொல்லிருக்கோம், ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். சார் என்கிட்ட வரும்போது இந்த மாதிரி வரேன், எந்த விளம்பரமும் இல்லை, நான் வர்றது யாருக்கும் தெரிய வேணாம், நீங்கள் கோச்சு பசங்க மாறுமாட்டு இருந்தால் போதும், நான் பசங்களை பார்த்துட்டு போகிறேன். அந்த ஒரே ஒரு நோக்கம் தான். எது கனெக்ட் ஆகுது? பசங்க, அந்த விளையாட்டு. நம்ம எப்படி, நீ எப்படி விளையாண்ட, நீ தான் விளையாண்ட. நாங்கள் கோச் சொன்னாலும்
நீ விளையாண்டதுனால இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்தாங்க. 3 நாள் 4 நாளாக நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இவர் என்ன செய்கிறது, எப்படி வர்றது, எதுவுமே ஒரு தண்ணி நோ, ரூம் போட்டுமா நோ, சாப்பாடு இல்லை. நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆக்சுவலி சார் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சார், அம்மா கொஞ்சம் வயசானவங்க, ஒரு கண்டினியூஸாக எதுவுமே நான் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தம்பிகிட்ட சொல்லி அவர் என்கிட்ட கேட்டே இருந்தார் 100% சார் விருப்பப்படுறாரு, நீ சார் என்கிட்ட சொன்ன சார் என்கிட்ட சொன்ன தம்பி ஒன்றும் வச்சிடாதுங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது காட்டிட்டீங்கன்னா வீடியோவில் பார்த்தாங்கன்னா அடுத்தவங்க ஏதாவது செய்ய நினைப்பாங்க, முடியாதவங்களால. ஒரு ஃப்ளக்ஸ் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டால் நாளைக்கு இது விளம்பரம் மாதிரி. நான் விளம்பரத்துக்கு வரல, இல்லை தெரியும் சார், நான் விளம்பரத்துக்கே வரல, உங்களுக்காக வந்திருக்கேன். தவிர விளம்பரம் தேவையில்லை. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன கேரக்டரோ அதோட பெரிய கேரக்டர் வந்திருக்காங்க. ஒன்லி விளையாட்டு, நோ விளம்பரம், நோ ஃபோட்டோ, நோ இது எல்லாமே உங்களுக்காக வந்திருக்காங்க. இது பெரிய பிராப்தம்னு காலைல சொன்னாப்புல. நான் என்ன நினச்சேனோ சாமி சார் சொன்னார், சார் அவர் வர்றது பிராப்தம் சார். இன்னைக்கு அவங்க குழந்தைக்கு மீட்டிங் சார், பிரின்சிபல்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு ஓடி வந்திருக்காரு சார். அதெல்லாம் ரொம்ப ப்ராம்ப்டா இருப்பாப்புல. அதனால சார் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. இது முகஸ்துதி கிடையாது, உங்களோட உழைப்பு, நாங்கள் சொல்றதை நீங்க கேட்டு செஞ்ச உங்களோட உழைப்புனால நமக்கு எல்லாமே ஒரு பிராப்தம். முகஸ்துதி கிடையாது, நான் உண்மையா சொல்றேன். அதுதான் சார். ரொம்ப 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 நன்றி சார் நீங்க இந்த மாதிரி வந்தது சார். இவங்க எல்லாமே இப்போ எங்கள் அப்பா இந்தியன் பிளேயர், இந்தியன் கோச் சார். நான் தலை நிமிர்ந்து சொல்லுவேன், இதில் பாதி பேர் அப்படி கிடையாது. இவனுங்க தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இவனுங்க தான் அந்த கிராமத்தை காப்பாற்றணும், இவனுங்க தான் இந்த ஸ்கூலை காப்பாற்றணும், நாட்டையும் காப்பாற்றணும், எல்லாமே இவனுங்க தான் சார். அதனால ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு தான் சார் இது எடுத்தோம்ல. வேற எந்த ஒரு நோக்கம், பிடிஎஸ் வின் பண்ணணும், நேஷனல் எந்த நோக்கம், அது நோக்கமே இல்லாததான் வின் பண்ணிச்சு. நோக்கமே இல்லாதனால தான் வின் பண்ணிச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா எங்க பசங்க இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வீட்டில் ஒரு விளக்கு எரியும், அவங்க வீட்டில் ஒரு வேலை சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கும். நான் யாருமே தப்பா சொல்லலை. அண்ணன் மாதிரி சார் மாதிரி நீங்களும் வரணுன்ற ஒரு காரணத்துக்காக அவர் தானா வந்து, நான் ஒன்றும் கூப்பிடவே இல்லை. அவரு நம்பர் வந்து செல்லு கிடையாது. இப்போ அவன்கிட்ட கேட்டேன், அப்புறம் எல்லாத்தையும் கேட்டேன், செல்லு கிடையாது. நான் 2 தடவை அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் என்னைய கான்டாக்ட் பண்ணாதீங்க, அவர் திருச்சி கிளம்பிட்டு, திருச்சி ஒரு நம்பர் இருக்கு, கோச்சு கிடைச்சா கோச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னார். அப்பேற்பட்ட ஒரு நிதர்சனமான பியூரான ஒரு மனிதர் வந்திருக்காங்க. அது நம்ம செய்த உண்மையாவே பாக்கியம் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா விளையாடி காட்டணும், டெக்னிக் வயசு கொஞ்சம் பார்ப்போம், டக்குனு எடுத்துணும் ஃபோட்டோ எடுத்து. வேறு ஏதாவது பேசணுமா? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. டிசிப்ளின் ஆகணும். இங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. மெடிடேஷன் பண்ணுறீங்க, நல்லா விளையாடுறீங்க, டிசிப்ளின் நீங்கள் சாப்பிட்றீங்க, வர்றீங்க. இந்த ரோல் கார்டெலாம் எனக்கு வந்து முன்மாதிரி. அது ஏன்னா சார் வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருந்தான்னு சொன்னாங்க. இதை வச்சு உங்களை டிசிப்ளினாக வளர்க்குறாங்க. நீங்கள் ஆக்சுவல் நீங்கள் நான் போன இடத்துலையே வெல் டிசிப்ளினாக இருக்குது. இந்த இடம் இந்த எஸ்எம் ஸ்கூல் தான். இந்த டிசிப்ளின் என்ன செய்யக்கூடாது, இந்த சமூகத்துக்கு காட்டணும். ஓகே, Thank you, clap, go!
சொல்லு ஏய்